மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், அதிகார பகிர்வுக்காக தொடர்ச்சியாக குரல் எழுந்து வரக்கூடிய நிலையில் தற்போது அதிகார பற்றி பேச வேண்டும் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் எம்பி சொல்லியிருக்கிறார். இது சரியான தருணமா உங்களுடைய பார்வை? இல்லை, இதுதான் சரியான தருணம். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கோரிக்கை வைக்க முடியும்? இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. திடீர்னு காங்கிரஸுக்கு இவ்வளவு துணிச்சலும் தைரியம் வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்ப 2006 கூட பெரும்பான்மை பெறாமல் தான் கலைஞர் ஆட்சி செய்தார். முழுக்க முழுக்க காங்கிரஸ் சப்போர்ட்ல தான் அந்த 5 வருஷமும் அவர் ஆட்சி செய்தார். ஆனா அப்பெல்லாம் இவங்க அமைச்சரவையில பங்கு வேணும் எதுவுமே கேட்கலையே, ஒண்ணுமே செய்யலையே. அன்னைக்கு வராத துணிச்சல் இன்னைக்கு ஏன் வந்தது அப்படின்னா விஜய்ங்கிற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவங்க கூட்டு சேருவதற்கு இன்னொரு அவென்யூ ஒண்ணு உருவாயிருக்கு. அப்போ டிஎம்கே ரொம்ப அதிகமா ஒரு பிரஷர் கொடுக்கலாம். நீங்க இங்க நாங்க சொல்ற கோரிக்கைக்கு இணங்கலைன்னா நாங்க எப்ப வேணாலும் விஜயோட போயிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டலாம். இன்னொன்னு, டிஎம்கே அந்த தொடர்ச்சியான வெற்றிக்கு காரணம் என்னன்னா கட்டுக்கோப்பான அதன் கூட்டணி. இந்த கட்டுக்கோப்பான கூட்டணியின் காரணத்தினால்தான் அது வெற்றி கூட்டணி, இல்லாட்டி வெற்றி பெறுகிற கட்சி, அதாவது ஜெயிக்கிற கூட்டணி ஜெயிக்கிற கட்சிங்கிற இமேஜே ரொம்ப ஸ்திரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப டிஎம்கே கூட்டணியில இருந்து காங்கிரஸ் ஒரு செங்கல் உருவினாலும் போதும், ஃபர்ஸ்ட் அந்த பெர்செப்ஷன்ல மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படும். வெற்றி கட்சி வெற்றி கூட்டணிங்கிற அந்த இமேஜ் அடி வாங்கிடும். அதுக்கப்புறம் எல்லாமே தள்ளாட்டமாகிவிடும். இந்த விஷயங்களை காங்கிரஸ் புரிந்து கொண்டு இருக்கிறது. 2011 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 2021 வெறும் 25 தொகுதிகளில் தான் போட்டியிட்டது. அவ்வளவுதான் கொடுத்தாங்க. அப்படிங்கிறப்போ கூடுதலா சீட்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதுல ஒரு விஷயத்த பார்க்கணும். இது வெறும் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்களுடைய கோரிக்கை, குறிப்பா மாணிக் தாக்கூர் அவங்களுடைய கோரிக்கை மட்டுமே இல்லை. ராகுல் காந்தியுடைய பார்வையே அண்மை காலமாக அப்படித்தான் இருக்கிறது. இப்ப ரீசெண்டா நடந்த பீகார் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 61 தொகுதியில போட்டியிட்டாங்க. ரொம்ப சொற்பமா தான் ஜெயிச்சாங்க. இந்த 61 தொகுதி கொடுக்க முடியாது, நீங்க நிறைய போட்டியிட்டீங்கன்னா எதிர்கட்சி தரப்புல தான் நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க, வேண்டாம்னு சொன்னாங்க. கேட்கல. அதனாலதான் கடைசி வரைக்கும் தொகுதி பங்கீட்ட அவங்க இறுதி செய்யவே முடியல. ஆளாளுக்கு அந்த மகா கட்பந்தலுக்கு ஆளாளுக்கு தனித்தனியா அறிவிச்சாங்க. இதுக்கு முந்தைய பீகார் தேர்தலையும் மிக அதிகமான தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டு பெற்றது. ஆனா மோசமான தோல்வி அடைந்தது. அதனாலேயே அந்த கூட்டணி ஆட்சிக்கு வராமல் போச்சு. அப்போ பாட்னால பேசின ப. சிதம்பரம் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் தன்னுடைய உயரத்துக்கு ஏற்ப ஆசைப்பட வேண்டும். நீங்க அளவா ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா மீதி இடத்துல ராஷ்டிரிய ஜனதா தள் நின்றுக்கும், இந்த தடவை நம்ம ஆட்சியே வந்திருக்கும், நூல் இழையில ஆட்சியை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி போன தடவை சொன்னார். இவ்வளவு படிப்பினைகள் இருந்தும் காங்கிரஸ் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, தொடர்ந்து கூடுதலாக கேட்கிறது. அதுக்கு காரணம் ராகுல் காந்தி இப்ப ரீசெண்டா ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாடு ஒண்ணு வச்சிருக்காரு. என்னன்னா, அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவதை காட்டிலும் அதிக தொகுதிகளில் போட்டியிடுவதே முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு சேர்ந்திருக்கிறார். அது கடந்த 10 ஆண்டுகளாக போய் கொண்டு இருக்கிறது. அது யாரோ ஃபாரின்ல இருக்கிற ஏதாவது பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அவருக்கு சொல்லி தந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தொகுதிகளில் போட்டியிட இன்றைக்கு சுருங்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் பரவலாகும். இன்னைக்கு உடனடியா பலன் கிடைக்கலனாலும் ஃபார் லாங் ரன் அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி நம்புகிறார். பீகார்ல காங்கிரஸ் என்ன செய்ததோ அதைத்தான் இங்கு செய்து கொண்டிருக்கிறது. கூடுதல் தொகுதி வேணும் கேட்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இப்ப எதிர்கட்சிகளுடைய ஆசையே என்னன்னா, காங்கிரஸுக்கு கூடுதல் தொகுதியை டிஎம்கே ஒதுக்கணுங்கிறதா. ஏன்னா காங்கிரஸ் கூடுதலாக தொகுதிகளை பெற கூடுதலாக எதிர்கட்சிகள் ஜெயித்துக் கொண்டே இருக்கும். கூடுதல் தொகுதிகளை பெறுவதற்காக இது போன்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ்.